தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அவசர காலங்களில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக சேட்டலைட் போன்களை அறிமுகப்படுத்துவதாக மத்திய அரசு நிறுவனமான BSNL அறிவித்துள்ளது. அதன்படி போர்க்காலங்கள், பேரிடர் காலங்கள் போன்ற அவசர நேரத்தில் வழக்கமான மொபைல் நெட்வொர்க்குகள் கிடைக்காமல் போகும் பட்சத்திலும் தொடர்பு துண்டிக்காமல் இருக்க சேட்டலைட் போன்கள் பெரும் பங்காற்றும் என கூறியுள்ளது. இதனுடைய விலை 1.34 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை இந்தியா தன்னிச்சையாக சந்தைக்குள் கொண்டுவரவில்லை என மத்திய அரசு விளக்கம் கொடுத்துள்ளது. எத்தனால் தொடர்பான விமர்சனங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அதற்கு மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எத்தனால் என்பது திடீரென மத்திய அரசு கண்டுபிடித்த எரிபொருள் அல்ல என்றும், எத்தனாலாலேயே இயங்கக்கூடிய வகையில் 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஹென்றி ஃபோர்ட் நிறுவனம் மாடல் T என்ற வாகனத்தை அறிமுகப்படுத்தியதாக கூறியுள்ளது. அமெரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகளில் பல ஆண்டுகளாகவே எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டில் இருப்பதாக தெரிவித்த மத்திய அரசு, இந்தியாவில் எத்தனால் கலக்கும் பெட்ரோல் ஒரே அடியாக பயன்பாட்டிற்கு திடீரென கொண்டுவரப்படவில்லை என்றும், 2020-21 8.1%, 2022 10%, 2024 14.6%, கடந்த ஆண்டு 19.2% உயர்த்தப்பட்டு இந்த ஆண்டு 20% அமலுக்கு வந்துள்ளது என விளக்கம் கொடுத்துள்ளது. பீகாரின் பன்கிப்பூர் தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக தனது வேட்பாளரை கடைசி நிமிடத்தில் மாற்றியுள்ளது. பாஜக தேசிய தலைவராக நிதின் நபின் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவர் தனது MLA பதவியை ராஜினாமா செய்தார். 5 முறை MLA, 2 முறை அமைச்சர் என பங்கிப்பூர் தொகுதியை கோட்டையாக வைத்திருந்த நிதின் நபின் ராஜ்யசபா MP-யாக ஆனார். அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் திடீர் திருப்பமாக ஜன்சுராஜ் நிறுவனரும் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் களமிறங்குவதாக அறிவித்தார். இதையடுத்து பாஜக தனது வேட்பாளராக அபிஷேக் குமார் எனும் இளம் நிர்வாகியை அறிவித்தது. அவர் வேட்பு மனுவையும் தாக்கல் செய்தார். இதில் திடீர் கடைசி நிமிட ட்விஸ்டாக குடும்ப காரணங்களுக்காக அபிஷேக் குமார் தனது வேட்பு மனுவை திரும்ப பெற்றார். அவருக்கு பதில் பாஜக அவரை விட இளைய வயதான நீரஜ்குமார் சின்ஹா என்பவரை வேட்பாளராக அறிவித்துள்ளது. 32 வயதே ஆன இவர் பூத் தலைவர், மண்டல் தலைவர் உள்ளிட்ட பதவிகளிலிருந்து தற்போது இளைஞரணி மாநில துணைத் தலைவராக இருக்கிறார். ரயில் முன்பதிவுக்கான புதிய இணையதளத்தை ரயில்வேயின் IRCTC வரும் 15ஆம் தேதி அறிமுகப்படுத்த உள்ளது. வழக்கமாக ரயில் டிக்கெட் முன்பதிவிற்கு பயன்படுத்தப்படும் IRCTC பெரும்பாலும் பயன்பாட்டின் போது பெரும் பயனாளர்களை தாங்க முடியாமல் ஜாம் ஆகி நிற்கும். இந்த தலைவலி பல வருடங்களாக நீடித்து வந்தது. இடையே ரயில் ஒன் என்ற செயலியும் வந்தது. இந்நிலையில் புதிய ரயில்வே முன்பதிவு இணையதளத்தை IRCTC வரும் 15ஆம் தேதி அறிமுகப்படுத்த உள்ளது. புதிய வடிவத்தில் வந்துள்ள இந்த இணையதளத்தில் 1 நிமிடத்தில் 1 லட்சம் பேர் வரை சுமூகமாக டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும். இதில் கேப்சா எதுவும் இருக்காது. பிராந்திய மொழிகளிலும் இணையதளம் இயங்கக்கூடிய வசதி ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரயில்வே பயனாளர்களுக்கு பெருத்த நிம்மதி பெருமூச்சு வர உள்ளது. ஹைட்ரஜன் தான் இந்திய போக்குவரத்து துறையின் எதிர்காலம் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த இந்த எரிபொருள் மாற்றத்தை ஊக்குவிக்க புனே, மும்பை, கிரேட்டர் நொய்டா, டில்லி, ஆக்ரா உள்ளிட்ட இந்தியாவின் 10 முக்கிய வழித்தடங்களில் தற்போது ஹைட்ரஜன் வாகனங்களின் சோதனை ஓட்டங்கள் நடைபெற்று வருவதாக கூறியிருக்கிறார். நம் நாட்டினுடைய போக்குவரத்து துறையின் எதிர்காலம் ஹைட்ரஜன் எரிபொருள் தான் என்பதில் தான் உறுதியாக இருப்பதாகவும் கூறினார்.